ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்மளோட செகண்ட் ரவுண்ட் மேட்ச் பெருங்களூர் வர்சஸ் மங்களூர் தல சக்தி பிரதர்ஸ். மோஸ்ட் அவைட்டட் மேட்சாக இருக்கும். இன்னே டேவில் 2 தரமான டீம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் காமேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் சோங்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண குல்பி. பாலோட ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு லெக் கட்டரோட டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு குல்பி. பாலோட செகண்ட் ஒன் நம்ம சுற்றிக்கு திரும்பினாரு. உடம்புல தான் பட்டு போயிருக்கு. அங்கே கீர்த்தி வாசன் கிருத்திக் பரட்டி போயிருக்காரு. இந்த பால் வரன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த சோங்கு இப்போ ஸ்ட்ரைக்கில் பாலோட தேர்ட் ஒன். நம்ம சுற்றிக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கான்ஃபிடண்டாக நிற்கிறாரு. அது பவுண்டரி போயிடுச்சு. பாலோட ஃபோர்த் ஒன் நம்ம கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா நல்ல ஸ்டாப் சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு சதீஷ். நெக்ஸ்ட் ஒன் நம்ம தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ராஜ்குமார் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்துருக்கலாம். ஒரு ரன் விட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போயிருந்தாரு. அங்கே பின்னாடியே கீர்த்தி ஆல்மோஸ்ட் பாலுக்கு போயிட்டு ட்ராப் பண்ணிட்டாரு. ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டேஞ்சரஸ் மேன் காமேஷுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு ரன். முதல் ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது ஓவர் பட தேவா ஃபர்ஸ்ட் பாலே ஸ்டெப் அவுட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே பில்லர் சுதாகர் இருக்காரு. ஜம்ப் பண்ணி பார்த்தாரு, பட் ஸ்டாப் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு காமேஷ். அவரோட செகண்ட் ஒன் நம்ம விட்டு தட்டியிருக்காரு. கேப்பில் போயிருக்காங்க. பிரவீன் விரட்டி வந்துருக்காரு. 2 ரன் ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல. அதன் காரணமாக கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க 2 ரன். அவரோட தேர்ட் ஒன் நம்ம ஸ்லோயரை கணிச்சு அடிச்சுட்டாரு காமேஷ். அங்கே சுதாகர் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லைனில் வச்சு ஜம்ப் பண்ணி பிடிச்சிருக்காரு. காமேஷ் நல்லா சார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சபா நம்ம அடிச்சிருக்காரு. அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு. இந்த முறையும் ஐயோ பேட்ஸ்மேன் மறைச்சிட்டாரு. நல்ல டேக்கன். பேக் டு பேக் 2 பால்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஹிட்மேன் பாலா மங்கனூர் பாலா. நெக்ஸ்ட் ஒன் நம்ம விட்டு தட்டியிருக்காரு. அங்கே ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க சதீஷ். எக்ஸலண்டான ஃபீலிங்கை போட்டு த்ரோவையும் தெளிவாக அடிச்சார். அங்கே விக்கெட்டாக மாற்றலான்னு நினைக்கிறேன். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஒரு விளாஸ் இருக்காரு. பால் ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு பார்க்கவே. சூப்பராக ஆடினாரு. ஒரு லேட் கட்டை பவுண்டரி. 2 ஓவருக்கு 19 அடிச்சிருக்காங்க மங்களூர் தல சக்தி பிரதர்ஸ். 3வது ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் பட்ட குல்பி. ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ராஜ்குமாரை வச்சாங்க எடுத்து வெளில. சர்ப்ரைஸ் பாயிண்ட்ல வச்சு விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. ஸோ தெளிவாக ஃபீல்ட் செட்டை வச்சு விக்கெட் எடுத்திருக்காரு குல்பி அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் நம்ம திரும்பி போட்டாரு. அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா பவுண்டரி கொடுத்துருக்காங்க. லயன் அம்பேஸ் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே தெளிவாக கணிச்சு அடிச்சிருக்காரு ஒரு பவுண்டரியை. பாலோட தேர்ட் ஒன் நம்ம தூக்கி விட்டுருக்காரு. அங்கே பிரவீன் பாலுக்கு வர்றாரான்னு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க. 2 ரன் ஓடிடுறாங்கன்னு பார்த்தா சூப்பரான த்ரோங்க. எக்ஸலன்ட் த்ரோ ஃப்ரம் பிரவீன். எக்ஸட்டா கீப்பருக்கே அடிச்சிருக்காரு. அதன் காரணமாக ரன் அவுட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ராஜேஷ் நம்ம சூப்பரான லெக் கட்டரை போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. அவரோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம சுற்றிக்கு திரும்பினாரு. பேட்டில் பட்டுச்சா ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பால். 3வது லாஸ்ட் ஒன் மோர் முக்கியமான பந்து குல்பி கையில இருந்து நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க ரெடியா. ஒரு ரனோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு குல்பி. 25. 4வது ஓவர் பட சுதாகர் பிகைந்த சம்பளம் ஆட பார்த்தாரு. குயிக்கரான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால சூப்பர் ஆடி இருக்காரு. எக்ஸ்ட்ரா கவர்ல பவுண்டரி கண்டிப்பாக போயிருன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பாலை வாட்ச் பண்ணி சூப்பர் ஆடி இருக்காரு. ஆஃப் சைடில் இவர் பதிவு பண்ற 2வது பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அறையை பார்த்தாரு. ஆஃப் சைடில் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சூப்பர் ஆடி இருக்காரு. அங்கே பிரவீன் பாலுக்கு போயிடுறாருன்னு பார்க்கலாம். சூப்பரான ஃபீல்டிங்கை போட்டு நல்லா பண்றாரு பிரவீன். ஸோ எக்ஸலண்டான த்ரோவும் கூட 2 ரன் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல அங்கே குல்பி விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாரு. இதையே 2 ரன்னா மாற்றுவாங்க. 2 ரன் ஓட்டாங்க. 4 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க மங்களூர் தல சக்தி பிரதர்ஸ். 34 டார்கெட் ஃப்ரம் பெருங்களூர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் விஜய், நான் ஸ்ட்ரைக்கில் பிராவோ. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பெங்கி. பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி கனெக்ட் பண்ண முடியல தெளிவாக. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு வெங்கட். பாலோட செகண்ட் ஒன் நம்ம ஓடி கொட்ட உரசி போட்டிருக்காரு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா பாலா விரட்டி போய்க்கிருக்காரு.
சூப்பரான ஸ்டாப், பாலை ஸ்டாப் பண்ணி போட்டார். பாலா 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலில். பாலோட தேர்ட் ஒன். நம்ம சப்போர்ட் பண்ணி போனார். குயிக்கரான டெலிவரி, செம்ம பேஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காரு வெங்கட். பாலோட ஃபோர்த் ஒன். இந்த முறை ஸ்டம்புக்கு மேலே தான் வந்துச்சு. அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. முதல் 4 பாலில் 3 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. போன பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. 5th ஒன் ரீபால். இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. அந்த எண்ணில் அடித்து பார்ப்பாங்க. பின்னாடி பேக்கப் ஃபீல்டர் போயிட்டாருங்க. ஸோ அவர் மட்டும் போகலைன்னா அங்கே பின்னாடி ஃபீல்டரே இல்லை, கண்டிப்பாக ஒரு பவுண்ட்ரி போயிருக்கும். 4 ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் 1 மோர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த பிராவோ ஸ்ட்ரைக்கில் சப்போர்ட் பண்ணி போனார். எக்ஸலண்டான டெலிவரி. டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓவருக்கு 4 ரன் அடிச்சிருக்காங்க. 2வது ஓவர் போட ரஞ்சித். ரிமினி இருக்க பாலுக்கு கிட்டத்தட்ட 30 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல அங்கே ஃபீல்டர் தண்ணி குடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாலை ஸ்டாப் பண்ண இந்த பால் ரன். போன பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. 2nd ஒன் ரீபால். நம்ம சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு, விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு. தெளிவாக ஸ்டாப் பண்ணிட்டாரு. நல்ல ஃபீல்டிங். நாட் அவுட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். நம்ம அடிச்சிருக்காரு. அந்த ஃபீல்டர் தாண்டினா 2 ரன்னுக்கான சான்ஸ் ஆகிருக்கும். நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. 1 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன். நம்ம நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அது கண்டிப்பாக கிளியர் பண்ணோம். 1 பவுன்ஸில் கிளியர் பண்ணியிருக்கு. பாலோட 5th ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே காமேஸ் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு. நல்ல ஃபீலிங், தெளிவான த்ரோ. 1 ரன்னோட ஸ்டாப் ஆவாங்க கண்டிப்பாக. பாலோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை குயிக்கரான டெலிவரி. டாட் பாலோட 2வது ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 2 ஓவருக்கு 14 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 2 ஓவருக்கு 20 அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட வெங்கட் அவர் வந்திருக்காரு. 3வது ஓவர் போட பிங்கி. இந்த மேட்சுக்கான மேட்ச் ஓவர் அப்படின்னே சொல்லலாம். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. பாலோட 2nd ஒன். அகைன் ஒரு டாட் பால். பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ப்ரெஷரை போறாரு வெங்கட் அப்படின்னு தான் சொல்லணும். பாலோட 3rd ஒன். இந்த முறை மறிச்சு கொடுத்துருக்காரு. அங்கே கண்டிப்பாக கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேவையான ரன் 6ல் கொண்டு வந்திருக்காரு. 2 டாட் பாலை விட்டாலும் விஜய். பாலோட 4th ஒன். இந்த முறை பிகைன் த ஸ்டம்ப்ல ஆட பார்த்துருக்காரு. அங்கே கேட்சானு பார்த்தா பின்னாடியே போனார். பாலா எக்ஸலண்டான ஒரு டேக்கன். சூப்பர் கேட்சை பிடிச்சிருக்காரு பாலா. பேட்ஸ்மேனா ராஜ்குமார் போன மேட்ச்சில் கேம் சேஞ்சராக இருந்தார். ரெஸ்பான்சிபிளாக மேட்ச் எடுத்துகிட்டு போனார். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. போட்ட பேஸுக்கே பிச்சுக்கிட்டு போகுதுன்னு சொல்லலாம். அங்கே ஃபீல்டர் விட்டு பிடிக்க பார்த்தாரு. கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் மேலே பட்டுருச்சு. 3வது லாஸ்ட் ஒன். முக்கியமான பந்து. இந்த மேட்சுக்கான மேட்ச் பால் அப்படின்னே சொல்லலாம். ஓய்டு கோட்டை உரசி சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு வெங்கட். 3 ஓவருக்கு 22 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க கடைசி 1 ஓவர் 6 பாலுக்கு 12 அடிக்கணும். ஸோ மேட்ச்சில் முக்கியமான ஓவர் யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா காமேஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. மேட்சுக்கான ரிசல்ட் ஓவர் போட காமேஸ் இதே மாதிரி 20 மேட்ச்சில் கடைசி ஓவர் போட்டு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் விட்டு பிடிக்க பார்த்தாங்க. 2 ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாலில் 2 ரன் ஓட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு டபுள் போயிருக்கு. ரிமைனிங் இருக்க 5க்கு 10. 2nd ஒன். இந்த முறை ஒட்டச்சு போட்டிருக்காரு. நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கர், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸோ மேட்ச்சில் ஒரு மாதிரி மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணுறாரு இங்கே காமேஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பிரவீன். இந்த சுச்சுவேஷனுக்கு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம். 4 பாலுக்கு 10. பாலோட 3rd ஒன். உடச்சு போட்ட பால கீப்பர் கைக்கு தான் வந்திருக்கு. நல்ல டேக்கன். இங்கே செலிப்ரேஷன் பண்ணுறாரு ராஜ் வெங்கட். பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்திருக்காரு காமேஸ். இப்போ 3 பாலுக்கு 10. பவுலருக்கு ஆர்டி விக்கெட்டுக்கான சான்ஸும் இருக்குது. என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இந்த முறை அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கன். இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் ஆர்டி விக்கெட்டை பதிவு பண்ணுறாரு காமேஸ். அதை கிருஷியலான சுச்சுவேஷனில் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸலண்டான ஒரு ஓவர். முதல் 4 பால் நல்லா போட்டார். ரிமினி இருக்க 2க்கு 10. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். குல்பி நீ பேட்ஸ்மேனா ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. அகைன் ஒரு விக்கெட். கன்டினியூட்டியாக 4வது விக்கெட்டை எடுக்கிறாரு காமேஸ். ஸோ மேட்ச்சில் கேமோட மொமெண்ட் தான் அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச்சில் நல்லா எடுத்துகிட்டு போனார் ராஜ்குமார். முக்கியமான விஷயம் நான் ஸ்ட்ரைக்லே இருக்கார். ஸோ அவரை ஸ்ட்ரைக் கொண்டு வர தவற விட்டுருக்காங்க பெருங்களூர் அப்படின்னு தான் சொல்லணும். காமேஸோட லாஸ்ட் 1 மோர். நீ பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் சதீஷ்.
இந்த முறை அடிச்சிருக்காரு, கேப்ல போயிருக்கு, ரன் ஓட மாட்டாங்க. அப்படியே திரும்பி பவுலிங் நட்டுக்கு போயிட்டாரு ராஜ்குமார். ஸோ கடைசி ஓவராக எக்ஸலண்டாக போட்டு காமேஷ் இந்த மேட்ச் ஜெயிச்சு 2ஆம் அணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ண காரணமாக இருந்திருக்காரு. ஸோ இந்த டாட் பாலோட மங்கனூர் தலசக்தி பிரதர்ஸ் 2ஆம் அணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க.